நம்ம தொப்பைய குறைக்கிறது இல்ல அந்த லவ் ஹேண்டில்ஸ பர்ன் பண்றது இதெல்லாம் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம்னு தோணுதா? அதுக்கு காரணம் நீங்க ஒரு பெரிய பொய்ய நம்பிட்டு இருக்கீங்க. அதுதான் ஸ்பாட் ரிடக்ஷன். இந்த கிரீம் தடவுனா தொப்பை குறையும், இந்த பெல்ட் போட்டா இடுப்பு குறையும்னு சொல்றதெல்லாம் வெறும் கதை. இதெல்லாம் உண்மையா இருந்தா இந்நேரம் எல்லாரும் சிக்ஸ் பேக்ஸோட சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம மிஸ்டர் பச்சை நண்பன் பேரை மிஸ்டர் பச்சை கோமாளின்னு மாத்த வேண்டியதுதான். ஆனா கவலைப்படாதீங்க, அந்த பிடிவாதமான ஸ்டப்ரான் ஃபேட்டை எரிக்க முடியும். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். ஃபேட் லாஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நடக்காது. அது உடம்பு முழுக்க ஒரே நேரத்துல தான் நடக்கும். உங்க உடம்பு எங்க இருந்து முதல்ல ஃபேட்டை எரிக்கணும், எங்க கடைசியா எரிக்கணும்னு முடிவு பண்றது உங்க ஜெனடிக்ஸ் தான். சில பேருக்கு முகத்துல முதல்ல குறையும், சில பேருக்கு கால்ல குறையும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க எந்த இடத்த அசிங்கம்னு நினைச்சு கவலைப்படுறீங்களோ அங்க இருக்கிற ஃபேட்டு தான் கடைசியா போகும். இதனாலேயே நிறைய பேர் பாதியிலேயே விட்டுடுறாங்க. தொப்பை குறையவே மாட்டேங்குதேன்னு நினைச்சு குயிட் பண்ணிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவை, அவ்வளவுதான். இது எப்படின்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணியை காலி பண்ணும்போது முதல்ல நடுவுல இருக்கிற தண்ணி மட்டும் குறையணும்னு நீங்க சொல்ல முடியாது. மொத்தமாதான் வாட்டர் லெவல் குறையும். நம்ம உடம்பும் அப்படிதான். ஆண்களுக்கு பொதுவா வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில ஃபேட் அதிகமா சேரும். பெண்களுக்கு இடுப்பு, தொடை மற்றும் பின்பகுதியில சேரும். அப்புறம் இந்த ஃபேஸ் ஃபேட், இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா போதும், உடனே முகம் வீங்கின மாதிரி ஆயிடும். இதெல்லாம் உங்க ஜெனடிக்ஸ். உங்க உடம்பு எங்க ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுதோ அங்க இருந்துதான் கடைசியா அந்த ஃபேட் வெளியேறும். இத சிம்பிளா சொல்றேன், அந்த ஸ்டஃபாட்டை எரிக்கணும்னா உங்க மொத்த உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கணும். இதுக்கு மேஜிக் டீயோ டீடாக்ஸ் ஜூஸோ உதவாது. உங்களுக்கு தேவையானது கேலோரி டிஃபிசிட். உங்க உடம்பு எரிக்கிறத விட குறைவா சாப்பிடணும். நீங்க இத பண்ண ஆரம்பிச்சதும் முதல்ல உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல இருந்து ஃபேட் குறையும். உங்க கை, முகம், ஏன் உங்க கால்ல கூட. அப்போ பொறுமை இழந்துடாதீங்க. நீங்க தொடர்ந்து கேலரி டிஃபிசிட்ல இருந்தா ஒரு கட்டத்துல உங்க உடம்பு அந்த பிடிவாதமான வயிற்று கொழுப்பையும் எரிச்சே ஆகணும். இது பயாலஜி. உங்களால ஒரு இடத்துல ஃபேட்டை எரிக்க முடியாது, ஆனா அந்த இடத்துல மசிலை உருவாக்க முடியும். வயிறு குறையணுமா? ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபேட் எரிக்கிறதுக்கு இல்ல, அந்த ஃபேட் குறையும் போது உள்ள இருக்கிற ஆப்ஸ் மசில் வெளியே தெரியறதுக்கு. கேலோரி டிஃபிசிட் பிளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இதான் ஷார்ட்கட் லாங் கட் எல்லாம். இது ஒரே நாள்ல நடக்காது, ஆனா கண்டிப்பா நடக்கும். ஃபேட் லாஸ் பண்றது சிம்பிள், ஆனா ஈஸி இல்ல. மத்தவங்க விடுற இடத்துல நீங்க விடாம முயற்சி பண்ணுங்க. நம்ம கிட்ட டயட் கைடு இல்லனாலும் உங்களை ஸ்ட்ராங்கா மாத்த ஃபிட்னஸ் பிளேபுக் இருக்கு. சீக்கிரமே உங்களை ஒரு சூப்பர் ஹியூமனா மாத்துவோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்கள் மிஸ்டர் பச்சை நண்பன்.